இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பாதுகாப்பார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இது ஒரு அழகான வசனம். அதாவது எங்களுடைய தீங்கு நாளிலே தேவன் எங்களை அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைத்துக் கொள்வாராம். மறைத்து வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அந்த கூடார மறைவிலே எங்களை ஒளித்து வைப்பாராம். அதற்கு பிற்பாடு கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த வசனத்தில் அவர் எங்களை மறைத்து ஒளித்து வைப்பார் என்று சொன்னதன் பிற்பாடு அவர் எங்களை சாதாரணமாக வெளிக்கொண்டு வரவில்லை, கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தீங்குவோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல நாங்கள் தேவனிடத்தில் சரணடையும் போது அவர் எங்களை தமது கூடாரத்திலே மறைத்து கொள்ளுகிறார். தமது கூடாரத்திலே மறைத்து ஒளித்தும் வைத்து கொள்ளுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் எங்களை கன்மலையின் மேல் உயர்த்துகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவனிடத்தில் சரணடையும் போது அவர் எங்களை பாதுகாத்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அந்த பிரச்சனைகளில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு தீங்கில் இருந்தோ அவர் எங்களை பாதுகாத்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையில் இருந்து விடுவித்து அநேகர் கண்கள் காணத்தக்கதாய் அவர் எங்களை உயர்த்துகிறார். கண் மலையின் மேல் உயர்த்துகிறார் என்றால், மலையில் மேல் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அநேகர் காண்பார்கள். அப்படி எங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீங்காக இருந்தாலும் சரி, தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். அவர் பாதுகாத்ததன் பிற்பாடு அந்த பிரச்சனைகளில் எல்லாம் விடுவித்து அநேகர் கண்கள் காண உயர்த்தி வைக்கவும் போதுமானவராக இருக்கிறார். Have a full day.